ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான முட்டை குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 5 முட்டை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்கிறேன், கொட்டி வச்சுருக்கிறேன். அதுமாதிரி 4 வெள்ளைப்பூண்டு அதுவும் கொட்டி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் நிறையா எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, நம்ம வடைச்சட்டி வச்சிட்டோம், எண்ணெய் ஊற்றிட்டோம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எது பிரியமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை இதில் கொட்டிடலாம். ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம், சரிங்களா? பாருங்கள், நம்ம ஒரு நிமிஷம் வதக்கிட்டோம். அப்புறமா இந்த தக்காளி எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறதுனாலும் போடலாம். ஆனால் என்ன, சின்ன வெங்காயம் போட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். குட்டி குழந்தைங்களும் அவங்களுக்கு தெரியாது, அவங்க சாப்பிட்ருவாங்க, அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன், சரிங்களா? இதையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு நிமிஷம் வதக்கிட்டோம். நான் கல் உப்பு இந்த அளவு போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், சரிங்களா? இதை போட்டுட்டு இஞ்சி வெள்ளைப்பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் நான் இஞ்சி போட்டிருக்கிறேன். தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சியெல்லாம் நம்ம வதக்கிட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பிரியாணி தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ இதை அப்படியே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் போட்டு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா தேங்காய், நார்மல் சீரகம், ஒரு 10 முந்திரி, அப்புறம் பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது, கசகசா. முந்திரி, கசகசா, சோம்பு, இது 3ஐயும் தனித்தனியாக வறுத்துருக்குறேன். நான் சீரகத்தை நார்மலாக போட்டுட்டேன். இதில் தேங்காய், இந்த இத்தனை பொருள் சேர்த்து நல்லா அரைச்சிருக்கிறேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம், சரிங்களா? முந்திரி உங்களோட பிரியம்தான். அது எப்படின்னா கொஞ்சம் நல்லா குழுகுழுப்பு தன்மையாக இருக்கும். தேங்காய் அதிகமாக ஊற்றாமல் நம்ம முந்திரி ஒரு 10 முந்திரி போட்டுட்டோம்னா கொஞ்சம் குழுகுழுன்னு இருக்கும். அதுக்காக நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிரியம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான், சரிங்களா? இது நைட்டு நாங்கள் இப்போ சப்பாத்திக்கு ஒரு வேளைக்கு மட்டும்தான் இது செய்கிறோம். அதனால் எனக்கு கொஞ்சமாக தான் போதும் அப்படிங்கிறனால நான் கம்மியாக பண்ணுறேன். இது சாப்பாட்டுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா இது வச்சு ரசம் வச்சா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நான் சப்பாத்திக்கு ஒரு வேளைக்கு செய்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் செய்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. தேங்காய் நிறையா ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மற்றபடி இதில் நம்ம மல்லித்தூள் சேர்க்கலை, மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம், சரிங்களா? இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி வதக்கிக்கலாம். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்குனா கொஞ்சம் குழுன்னு சாப்பிடுவோம். நம்ம மதியத்துக்கு சாதத்துக்கு செய்கிறோம்னா நல்லா கெட்டியாகவே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன எப்படி எதுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன அது தண்ணி சேர்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், நல்லா நான் வதக்கிட்டேன். இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் டைம் பார்த்து கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு அப்புறமா நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், ரொம்ப கெட்டியாக இருக்குது, சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்தளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கும்போது கொஞ்சம் கெட்டியாயிரும், சரிங்களா? இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உப்பு பார்த்துக்கோங்க, காரம் பார்த்துக்கோங்க. புளிப்பு தேவைப்படாது, ஏன்னா நம்ம ஒரு தக்காளி போட்டிருக்குறோம். இந்த குருமாவுக்கு புளிப்பாக ஒன்றும் தேவைப்படாது, அதனால் அதெல்லாம் ஓகே தான். காரமும் உப்பும் பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சு கொதிக்க வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டோம். நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு, நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு சரியாக இருக்கும். சாதத்துக்குன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா கெட்டியாக வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த முட்டையை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா விரைய விட்டுக்கலாம்.
அதுக்கடுத்து இந்த மஞ்சக்கரு பார்த்திங்கன்னா இப்படி உருண்டையாக நம்ம தனியாக எடுத்து வச்சு இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த குழந்தைங்க சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இதை எடுத்து சாப்பிடுவாங்க. அதில் உப்பு காரமும் நல்லா சேர்ந்துக்கும். ஆனால் இதை போட்டு ரொம்ப கலக்காமல் பொறுமையாக நம்ம விரைவி விட்டுறலாம். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிடும்போது அது காரம் உப்பெல்லாம் சேர்ந்துக்கும். இப்போ வந்து நம்ம இதுக்கு தாளித்து ஊற்றிடலாம். அப்புறம் மல்லித்தழை வந்து குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டுடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். நம்ம இப்போ தாளித்து கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்புறம் நம்ம சாப்பிட்லாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பிரியாணி பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? சின்ன வெங்காயமும் கருவேப்பிலும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் காஞ்சிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தழை போட்டுக்கலாம். சரிங்களா? மல்லித்தழை போட்டு அப்படி லைட்டாக விரைய விட்டுருங்க. அப்புறம் அந்த முட்டை கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. தாளிசை வந்து நல்லா முருகலாக பண்ணிட்டேன். இந்த மாதிரி முருகலாக பண்ணி ஊற்றிட்டு டக்குன்னு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு மணமும் நல்ல ஒரு சுவையும் இருக்கும். சரிங்களா? அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தாளிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்படி எப்போவுமே பண்ணுங்கள். எந்த குழம்புக்கு தாளித்து ஊற்றினாலுமே முருகலாக தாளித்து ஊற்றிட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல மனம் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம முட்டை குருமா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் வந்து இது செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இதில் முக்கியமானது சாப்பாட்டுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நம்ம எடுத்துக்கலாம். சாப்பாடுக்கு செய்யும்போது வந்து நீங்கள் ரசம் வைக்கணும். அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.